அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவதாக வாங்க கோயத்தோட தினார் ரேட்டை பார்த்தலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 290 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 984 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்தது அங்கே கோயத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 38 தினார் 265 ஃபில்ஸாகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 35 தினார் 89 ஃபில்ஸாகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 482 ஃபில்ஸாகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 699 ஃபில்ஸாகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அரபு நாட்டிலிருந்து கண்ணாடி பலகையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 364 கிலோ கேப்டகன் மாத்திரைகளை குவைத் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு பெரிய பாதுகாப்பு திருப்பு முனையாக அரபு நாட்டிலிருந்து வரும் ஒரு கொள்கலனில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 மில்லியன் கேப்டகன் மாத்திரைகளை கடத்தும் முயற்சியை சுங்க பொது நிர்வாகம் நேற்றைய தினம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. சுமார் 364 கிலோகிராம் எடையுள்ள 5.5 மில்லியன் குவைத் தினார் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் ஷுவைக் துறைமுகத்திற்குள் நுழைந்த 20 அடி கொள்கலனுக்குள் ஏற்றப்பட்ட கண்ணாடி பேலன்களின் விளிம்புகளுக்குள் புத்திசாலித்தனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் பொது குற்ற புலனாய்வுத்துறையின் ரகசிய தகவலை தொடர்ந்து உள்துறை அமைச்சகத்துடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த முயற்சியின் விளைவாக முக்கிய குற்றவாளி உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களுடன் தொடர்புடைய அனைத்து நபர்களும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜகரா பகுதியில் நடைபெற்ற பாதுகாப்பு பிரச்சாரங்களில் பல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விதிமீறல்களில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரச்சாரத்தின் விளைவாக 5005 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காலாவதியான வதிவிட அனுமதிகளுடன் நாட்டில் வசித்ததற்காக 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து தொடர்பான குற்றங்கள் காரணமாக 43 வாகனங்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முந்தி சென்றதற்கும் வேண்டுமென்றே போக்குவரத்தை தடுத்ததற்கும் 109 விதி மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தொந்தரவு தரும் அல்லது அதிக சத்தத்தை உருவாக்கும் ஓட்டும் வாகனங்களுக்கு எதிராக 22 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து தொடர்பான குற்றங்களுக்காக 6 சிறுவர்கள் சிறார் வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதித்துறையால் தேடப்பட்ட 7 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8 பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பர்வானியா போக்குவரத்து துறையால் பிரதிநிதிப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறை அல்ராய் பகுதியில் அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் பகுதியில் விதிமீறல்களில் ஈடுபட்ட லாரிகளை குறிவைத்து போக்குவரத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும் இதன் விளைவாக போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யாத பல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரச்சாரத்தின் போது 40 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொலைகள் சம்பந்தமான வழக்கை எதிர்வரும் 14ஆம் தேதி விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பர்வானியாவில் தனது மனைவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இந்தியர் ஒருவர் மற்றும் அபுகாலிஃபாவில் தனது கைக்குழந்தையை ஒரு பையில் வைத்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நேபாள வீட்டு பணிப்பெண் ஆகிய இருவர் மீதான விசாரணையை குற்றவியல் நீதிமன்றம் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கூடுதலாக ஃபிர்தாஸில் தனது இளம் நண்பரை அவர்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டையின் போது கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் விசா மோசடியில் ஈடுபட்ட பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகள் மற்றும் நிறுவன உரிமையாளர் 382க்கும் மேற்பட்ட போலி தொழிலாளர் அனுமதிகளை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். குவைத் நிறுவன உரிமையாளர் எகிப்தியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர் உட்பட பல வெளிநாட்டவர்கள் மற்றும் மனித வளத்திற்கான பொது ஆணையத்தின் மேற்பார்வையாளர் மற்றும் செயல் மேலாளர் ஆகியோரை தொடர்ந்து காவலில் வைக்க தடுப்பு காவல் புதுப்பித்தல் நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 இல்லாத நிறுவனங்களின் பெயர்களில் 382 தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த போலி உரிமங்களை வழங்கியதாகவும் ஒரு தொழிலாளிக்கு 800 முதல் 1000 குவைத் தினார் வரை வசூலித்ததாகவும் பொது வழக்குரைஞர் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உரிமங்களை வழங்குவதற்காக மனித வளத்திற்கான பொது ஆணையத்தின் சில ஊழியர்கள் ஒரு தொழிலாளிக்கு 200 முதல் 250 குவைத் தினார் வரை லஞ்சமாக பெற்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஷுவைக் கடற்கரை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தின் நகராட்சி விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் மற்றும் தலைநகர் ஆளுநர் ஆகியோர் நேற்றைய தினம் புதிய ஷுவைக் கடற்கரை திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்ததாக தெரிவித்துள்ளனர். குவைத் நகரத்தின் மையப்பகுதியில் ஒருங்கிணைந்த பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு இடமாக செயல்படும் 1.7 கிலோமீட்டர் நவீன கடற்கரையை திறந்து வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் எண்ணெய் நிறுவனத்தில் பொது தீயணைப்பு படை ஒரு நடைமுறை பயிற்சியை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. குவைத் எண்ணெய் நிறுவனத்தின் சேவைகள் கட்டிடத்தில் அதாவது சர்வர் அறையில் ஏற்பட்ட தீயை உருவகப்படுத்தி பொது தீயணைப்பு படை இன்றைய தினம் காலை ஒரு நடைமுறை பயிற்சியை நடத்தியதாகவும் கட்டிடத்தின் எச்சரிக்கை அமைப்பு தீயணைப்பு மற்றும் வெளியேறும் அமைப்புகளை சோதிப்பதோடு சாத்தியமான சம்பவங்களை சமாளிப்பதில் தீயணைப்பு குழுக்களின் தயார் நிலையின் அவை உயர்த்துவதையும் திறன்களை மேம்படுத்துவதையும் இந்த பயிற்சி நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் விழிப்புணர்வு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற முழக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 1 முதல் 30 வரை உலகளாவிய சைபர் விழிப்புணர்வு மாதம் எனவும் விழிப்புணர்வை பரப்புவதையும் சைபர் அபாயங்களிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காசா பகுதியிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க சென்ற நபர்களை ஜியோனிச இராணுவ படையினர் கைது செய்துள்ளதாகவும் பின்னர் அவர்களை கப்பலில் இருந்து கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி அவர்களுடைய காணொலியை பாருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. أنا أخوكم المواطن الكويتي عبد الله مبارك مطوع من دولة الكويت. بفضل الله سبحانه وتعالى كل سنة متعود أن أخرج بزكاتي إلى دول مختلفة، مرة إلى بنغلاديش، مرة إلى الشرق، مرة إلى الغرب، مرة إلى أفريقيا. وهذه المرة أتيحت لي الفرصة إلى أكثر دولة نراها محتاجة هي غزة، وقلت إذن هذه فرصة أن أذهب بالزكاة بكل حب وسلام وأمان وطمأنينة، وأحمل بهذه الزكاة رسالة خير ورسالة رحمة
ورحلة جميلة بدون أي نوع من العنف، ولكن مع الأسف تم اختطافي من قبل قوات الجيش الإسرائيلي. وأتمنى من الحكومة وأناشد وأطالب الحكومة أن تسعى وتبذل قصارى جهدها في متابعة الموضوع واستخراجي من يد قوات الجيش الإسرائيلي. وشكرا لكم. பொது போக்குவரத்து துறையுடன் இணைந்து சாலைகள் மற்றும் நில போக்குவரத்து பொது ஆணையகம் 210 நம்பரோட, அதாவது கலிஃபா அல்ஜாரி சாலையுடன் கூடிய அல்கோஸ் தெரு பாலத்தின் கீழ் ஒரு ரவுண்டானாவை நாளை தினம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் டமஸ்கஸ் தெருவில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் 7வது ரிங் ரோட்டில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பிலிப்பைன்ஸ் நாட்டு செய்தியை பார்க்கலாம் வாங்க. பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இறப்புகளும் மத்திய விசயாஸ் பகுதியில் இருந்து பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் 294 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 20,000க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் மற்றும் உட்கட்டமைப்பு, மின் இணைப்புகள், பாலங்கள் மற்றும் நூற்றாண்டு பழமையான தேவாலயம் உள்ளிட்ட வரலாற்று கட்டிடங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.